வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நாம் ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். கூட்டு பொரியலுக்கெல்லாம் நாம் ஒரு ஸ்பூன் தூவி விட்டாலே போதும், நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். பொரியல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். தீஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதை துவரம்பருப்பை வறுத்துட்டேன். அதுக்கடுத்து அதே கடாயில் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அளவுகள் ஒரே மாதிரி போட்டுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சோம்பு, அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஒரே அளவுகளில் எடுத்துக்கிறலாம், தப்பு இல்லை. அதையும் வறுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நார்மலாக சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு பொரித்து அதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நல்லா 2 கைப்பிடி அளவு, நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு மொறுன்னு வரணும். சிம்மில் வச்சுட்டு பச்சையும் மாறிடக்கூடாது அதே நேரத்தில். இப்போது வறுத்து எடுத்து அதையும் வச்சுக்கலாம். மிளகா ஒரு 25 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட தேங்காய் பத்தை இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம். எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் தேங்காயும் பெருங்காயமும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலான்னு நான் விட்டுட்டேன். இது கூட 1 கப் ஜீரகம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது நான் எடுக்கலை வீடியோ. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் ஜீரகம், 1 கப் உளுந்து, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் சோம்பு, உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக நாம் அரைச்சிக்கிறணும். இட்லி பவுடர்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டால் நல்லா இருக்காது. இப்போது ஆற விட்டு அரைச்சிட்டேன். நல்ல மணம், சரியான மணம் வருது. இப்போ கூட்டெல்லாம் தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் தூவி விட்டோம்னா நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கூட என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் பெருங்காயம்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தாளித்தா தான் நல்லாயிருக்கும்.